ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இவங்க பாருங்கள், நம்ம கேட்டு வெளியே உட்காந்துருக்காங்க. நான் எப்படா வருவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சீக்கிரமாக இவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி வீட்டுக்கிட்டே வைக்கலங்க. வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போய் வச்சேன். ஏன்னா இங்கே நான் வச்சா எங்கள் வீட்டில் கேட்டு திறக்கும் போது அந்த செருப்பை கடிக்குது, எங்கள் வீட்டு வாசலில் பார்த்துட்டு போகுது, அது இதுன்னு பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது எதுவுமே பண்ணவே இல்லைங்க. ஆனால் இவங்க பண்ண மாதிரியே ஒரு க்ரியேஷனை உருவாக்கி இப்படிலாம் பண்ணுது அப்படிலாம் பண்ணுது, நீங்கள் சாப்பாடு வைக்க தான் இங்கே உட்காருது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் தான் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக போய்ட்டு சாப்பாடு வச்சுட்டு வந்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு குட்டி போட்டு இந்த இடத்துல வச்சேன். அப்புறம் ஃபஸ்ட்டு குட்டி போட்டிருந்தா சொன்னேன் பார்த்திங்கன்னா, 2 குட்டி சேர்த்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் நான் கூப்பிட்டேன் வந்து இவளுங்க சாப்பிட்ட பிறகு அவளும் அந்த அம்மாவும் சாப்பிட்டு போயிட்டா. அப்புறம் கொஞ்சம் நேரம் இவங்க சாப்பிட்ற வரைக்கும் நம்ம வேறு இவங்களுக்கு நம்ம பாடி கார்டு, ஏன்னா வந்து பெரிய டாக்ஸ்க்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாடி கார்டு இவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒர்க்கு பண்ணிவிட்டு அப்புறம் இவங்களுக்கு சாப்பிட்ட பிறகு அந்த அம்மா டாக்கு குட்டி போட்டா சொன்னேன். நேற்று சொல்லியிருந்தேன் வீடியோவில், சாப்பிட்டு மட்டும் போய்ட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவுக்கு வந்து சாப்பாடை போட்டுட்டு அவள் சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் உட்காந்தேன். பட் அவள் போதும் கொஞ்சம் சாப்பிட்டாலே போய்ட்றான். ரொம்பவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த பிள்ளைங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க. அந்த கொஞ்சத்தையும் சாப்பிட விடாமல் மற்ற நாய்ங்க வந்து சாப்பிட்டு போயிடுதுங்களா. சரி இவங்க கொஞ்சம் நேரம் என்ன ஆகிட போகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வந்தாச்சு. ஏன்னா நான் இப்போ என்னென்னா கொஞ்சம் ஸ்ட்ரீட்டில் தள்ளியே வைக்கலாம், எதுக்கு நமக்கு இவங்கெலாம் வச்சுக்கிட்டோன்னு பிளான் பண்ணிட்டோம்.